இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன்.
ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பே அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே நீரே என் ஜீவனின் பலனானே நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சபை விசுவாசிகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக சகோதரர் கேலப், சகோதரி பெனிட்டாவுக்கு கர்த்தராலே அருளப்பட்ட ஈவு ஏமி கார்மைக்கேல் அவர்களுடைய முதல் பிறந்த நாள். சிறு பிள்ளையாக அவளை இங்கே கொண்டு வந்து பெத்தானியாவிலே பிரதிஷ்டை செய்தார்கள். இன்றைக்கு ஒரு வருடத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் பயபக்தியோடு கூட கூடுமானவரை இங்கே பேசாமல் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது கவனிப்பாக இருக்கவும், செல்போனை சைலண்ட் மோடில் வைத்திருக்கவும் கேட்டுக்கொள்கிறோம். தெய்வம் தம்மை இந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம மத்தியிலே தோக்கு ஜெபமாக ரிச்சர்ட் வந்து ஜெபிப்பார்கள். இந்த நாளில் கூட சர்க்காரில் விலை கொடுத்த ஏமி கார்க்கு கடந்த வருஷம் முழுவதுமாக நீர் கண்ணனை போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காணும்படியாக நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடுகிற பாடலை செய்தி ஆசீர்வதித்து தாரும். அந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றிலும் கிருபை தரம் எங்களோடு இருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் இருக்கும் என்றால் 2 பாடல்களுக்கு பிற்பாடாக கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே இருக்கிற ஊழியக்காரர் சாலமன் வில்லியம்ஸ் அவர்கள் மூலமாக கேட்கவிருக்கிறோம். அதை தேவனுடைய ஒத்தாசை, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு மொழிபெயர்க்கும்படியாக நம்மத்திலே சகோதரர் ஜேம்ஸ் இருக்கிறார், ஜெரமியா இருக்கிறார். இவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த நாளுக்கு என்ன செய்தியை வைத்திருக்கிறாரோ அந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த பிள்ளைக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். மெசேஜ் பிற்பாடாக சகோதரர் ஜாஷ்வா, அதன் பிற்பாடாக சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் இருவரும் ஜெபிக்கவிருக்கிறார்கள். பிள்ளையை வாழ்த்தி தேவன் கொடுத்த இந்த முதல் வருடத்திற்காக இவர்கள் இருவரும் ஜெபிக்கவிருக்கிறார்கள். பாடலை பாடலாம். முதலாவதாக பாடலின் 2, ருசி பார்த்து அறிந்து கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன் என்ற பாடல்.
ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. பார்த்து அறிந்து கொண்டே மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திர நீரே. மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திர நீரே. நீத்தம் ஆராதிக்கப்படுவோம் தயாபரரும் நீரே. நீத்தம் ஆராதிக்கப்படுவோம் தயாபரரும் நீரே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. நன்மைகளினால் நிறைந்தவர் நீர், எல்லாரிலும் சிறந்தவரே. நன்மைகளினால் நிறைந்தவர் நீர், எல்லாரிலும் சிறந்தவரே. ஓம் நீரின் கிரியைகளையே கீர்த்திமாய் பாடுவே. ஓம் நீரின் கிரியைகளையே கீர்த்திமாய் பாடிடுவே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. என்றென்றும் மகிழ்ச்சியாயிருப்பேன், துன்பம் துக்கம் நோவிலுமே. என்றென்றும் மகிழ்ச்சியாயிருப்பேன், துன்பம் துக்கம் நோவிலுமே. நாளும் என்னை தேற்றுகிறார் என்ற ஜகத்திரு சேசு. நாளும் என்னை தேற்றுகிறார் என்ற ஜகத்திரு சேசு. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. பாடல் ஒன்றை பாடலாம். பெரும் நன்மைகளை மழை போல பெய்தார், அருமையாய் பாடிடுவோம். பெரும் நன்மைகளை மழை போல பெய்தார், அருமையாய் பாடிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே காத்தாரே மட்டும்தானே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே காத்தாரே
பாத்திரராய் தொழுவோமே. தேவ செய்கைகளை ஜனங்களுக்குள் அதிசயங்களை செய்தார் அவர் நமக்குள்ளே. யானித்து பேசுவோமே. அதிசயங்களை செய்தார் அவர் நமக்குள்ளே. யானித்து பேசுவோமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. காத்தாரே மட்டும் தாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. காத்தாரே மட்டும் தாமே. பாத்திரராய் தொழுவோமே. பாத்திரராய் தொழுவோயத்தை செய்கிறார் அதிசயமானவர். புதிய காரியத்தை செய்கிறார் அதிசயமானவர். பயங்கரமானதையும் செய்கிறார். தயங்காமல் பாடிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. காத்தாரே மட்டும் தாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. காத்தாரே மட்டும் தாமே. வேண்டும் என்ற ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அதுக்கு அந்த நம்முடைய திருப்பிள்ளை ஏமி கார்மைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் அது போதுமானதாக இருக்கும். ஜெபம் செய்யலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உங்களுடைய மகாபரி அன்புக்காக நாங்கள் துதிக்கிறோம். மனிதனுக்கு எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று உம்முடைய திவ்ய வார்த்தை வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மனிதனுக்கு எதிர்பாராத விதமாக நீர் கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்பை பார்க்கும் பொழுது அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை உம்மை துதிக்க வேண்டியதும் உம்மை ஆராதிக்க வேண்டியதுமாய் காணப்படுவதற்காக உம்மை துதிக்கிறோம். அவ்விதமாக அருமையான பெத்தானியா சபையிலே சகோதரர் வனஞ்செழியன் அவர்களுடைய ஆண்டவர் ஊழியத்திலே அவருடைய பிள்ளையுமாக இருக்கிற 3 பிள்ளைகளுக்கு இளையோனாய் காணப்படுகிற தமிழுக்கு, அதாவது விசேஷமாய் சகோதரன் தம்பி காலேப்புக்கு, பெனிட்டா இவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக விசேஷமாக நாங்கள் நம்ம துதிக்கிறோம். அவர்களை கிறிஸ்தேசுக்குள்ளாக நீர் இணைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இருவருமாக ரட்சிக்கப்பட்டவர்கள். மோசேயருடைய காரியத்தை வாசிக்கும் பொழுது ஒரு லேவியனுக்கும் ஒரு லேவிக்கும் பிறந்த மகன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக காலேப்புக்கும் பெனிட்டாவுக்கும் நீர் கொடுத்த அருமையான இந்த குழந்தைக்காக நாங்கள் நம்ம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவர்களை இணைத்தீர். அவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே பெரிய பரிபூரணத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் கொடுத்திருக்கிற மகாபிரிய கிருபை இரக்கங்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எமி கார்மைக்கேல் என்கிற அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தையினுடைய முதல் ஆண்டவரே பிறந்தநாள் விழாவிலே சபையாராக, ஊழியக்காரர்களாக அநேக இடங்களிலிருந்து இனஜன பந்துக்களோடு கூட நீர் கொண்டு வந்திருக்கார். நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, இந்த நாளிலே அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்படும்படியாகும். வந்திருக்கிறவர்கள் இவ்விதமாக கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு மேன்மை இருக்கிறதா
ஏன் இந்த தெய்வத்தை நாம் எல்லாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம் என்கிறதான அருமையான சத்தியத்தை எங்கள் அருமை ஊழியக்காரர் அவர்கள் மூலியமாக உண்மையாகவே தம்பி சொன்னவனமாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தெய்வமே வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த குழந்தையின் மூலியமாக இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாகும், அறிந்தவர்களாக இருக்கிற நாங்கள் கூட பலப்படத்தக்கதாகும். ஆண்டவரே, நீர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவிருந்தும் நம்முடைய ஆளுகை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகரும் மீட்புமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord to everyone. வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் Greet கொள்கிறேன். all of you in the name of the Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். on this very joyous occasion of the first birthday of Amy Carmichael. குழந்தை ஏமி கார்மைக்கேலுடைய அங்கே முதல் பிறந்த நாள் மகிழ்ச்சியான இந்த வேளையிலும் கூட It's an opportunity for us to thank the Lord and to praise Him for what He has done in the family of dear brother Caleb and sister Benita. சகோதரன் காலேப், சகோதரி பெனிட்டா அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த இந்த பெரிய காரியத்தை நினைத்து துதிக்கும்படியாக கூட நாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். And every occasion we glorify the Lord and we give the first place to God's word. எல்லா நிகழ்ச்சிகளிலும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதற்கு முதல் ஸ்தானத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோம். This scriptures that we are holding in our hand is the eternal word of God. எங்களுடைய கரங்களிலே நாங்கள் வைத்திருக்கிற இந்த வேதமானது தேவனுடைய நித்தியமான வசனங்களாக இருக்கிறது. All our past, present, future is all we can find in the Bible. அங்கே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவைகளுடைய எல்லா காரியத்தையும் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். This is the eternal truth and God's word that will never fail, and it's the word that will take us to heaven. ஒருபோதும் தவறி போகாத அல்லது அழிந்து போகாத நித்திய தேவனுடைய வசனங்களாக இவைகள் இருக்கிறது. இவைகள் தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. Yes, and how God created this world and how He is creating a new heavens and new earth is all recorded in the Bible. தேவன் ஆதியிலே எப்படியாக இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பிற்பாடு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் எப்படி சிருஷ்டிக்க போகிறார் என்ற எல்லா காரியங்களும் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Now for this occasion we are going to just read a small portion from Psalm 139. சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சிறிய வேத பகுதியை இந்த நிகழ்ச்சிக்காக நாம் வாசிக்க இருக்கிறோம். So we very briefly we want you to be attentive so that now we will be able to hear God's word. அங்கே சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் போது நீங்கள் அதிக கவனத்தோடு கேட்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Psalm 139, சங்கீதம் 139ஆம் அதிகாரம், reading from verse 13 to verse 18. 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கிறேன். We'll just read it in Tamil. Yeah. சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்குமாக. நீர் என் உள்ளத்தில் எங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலும் அதிகமா. நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். So here there's a
verse in verse 14 says, I will praise thee, for I am fearfully and wonderfully made. இங்கே 14ஆம் வசனத்திலே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So this is the, I'm sure that Amy Carmichael, if she was able to sing and praise, she would definitely sing and praise the Lord in these words. அங்கே ஏமி கார்மைக்கேல் ஒருவேளை கர்த்தரை துதிக்குமே ஆனால் இந்த வசனத்தை சொல்லி மெய்யாகவே துதிக்க முடியும். So before we go further, we'll just pray that the Lord may help us. நாம் தொடர்ந்து கேட்கிறதுக்கு முன்னதாக நாம் கர்த்தருடைய உதவிக்காக அவரிடத்திலே ஜெபிக்கலாம். Dear Lord, we thank you for giving us this little time. Pray that you'll, Lord, minister to us, Lord, through the Lord birthday of Amy Carmichael and through thy word. So please open the hearts of thy children who are hearing the word for the first time. They also may know the Lord Jesus Christ before they leave this place. In Jesus' precious name we pray. Amen. So here is the verse that says, you possessed my needs, you covered me in my mother's womb. இங்கே 11ஆம் வசனத்திலே நீர் என் உள்ளத்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். So dear friends, you have come here for the first time. அருமையான நண்பர்களே, நீங்கள் முதலாவது இங்கே வந்திருப்பீர்கள். You have come to greet the little child on her first birthday. இந்த குழந்தையினுடைய முதல் பிறந்த நாளிலே குழந்தையை வாழ்த்தும்படி வந்திருப்பீர்களானால் In this chapter we read how God is covered us in our mother's womb. அங்கே தேவன் தம்முடைய தாயின் கர்ப்பத்திலே தேவன் எப்படி காப்பாற்றினார் என்பதை நாம் இங்கே வாசித்தோம். He is the one who created us. அவர்தான் நம்மை உருவாக்கினவர். There's a verse in the Bible that says, I have created you. வேதாகமத்திலே ஒரு வசனம் உண்டு, நான் உன்னை சிருஷ்டித்தேன். I want to read that verse in Isaiah 43. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Verse 1. முதலாவது வசனம். But now thus saith the Lord that created thee, O Jacob. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் And he that formed thee, O Israel. இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, Fear not. பயப்படாதே. So the God of Amy Carmichael is, what does he say? I have created you, I have formed you. ஏமி கார்மைக்கேலுடைய தேவன் என்ன சொல்கிறார்? நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கினேன். So you have to know who is this God before you leave this place. இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகிறதற்கு முன்னதாக இந்த கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You were created by a supreme being, one who is more powerful than any other creature in this world. இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த உயிரினங்கள் சிருஷ்டிப்புகள் இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் அங்கே மிகவும் விசேஷித்த வண்ணமாக தேவன் மனுஷனை அல்லது உங்களை உண்டாக்கி இருக்கிறார். He is the one who gave life to everyone. எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் அவர்தான். And he is the one who formed you. அவர்தான் உங்களை உருவாக்கினவர். And he has made you perfect. அவர் உங்களை பரிபூர்ணமாக இருக்கும்படியாக உருவாக்கினார். But sin brought great ruin and destruction in your life and my life. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவமானது அங்கே அதிகமான நாசமாக்குற காரியத்தை அதுல கெடுதலை கொண்டு வந்திருக்கிறது. But God made a way for that also. ஆனால் தேவன் அதற்காகவும் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். What does he say here? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? I have redeemed you. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். How did he redeem you? எப்படி அவர் மீட்டுக் கொண்டார்? He sent Lord Jesus Christ into this world, and Jesus Christ paid the great price of the penalty of your sin and my sin. இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை பலனை அங்கே அதனுடைய கிரியத்தை அவர் செலுத்தினார். He died in your stead and my stead. உங்களுடைய என்னுடைய ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். He died at the cross of Calvary, shedding his precious blood for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி அவர் மரித்தார். No, he did not pay silver, gold, money for redeeming man back to God. தேவனை மனிதனை தேவனிடமாக திரும்ப மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் வெள்ளி பொன் போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கவில்லை. But he gave his only beloved son on the cross of Calvary, who did no sin, paid the price and redeemed us not from this sinful world. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே உங்களையும் என்னை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அங்கே இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பினார். And then he says, I called you by your name. அதற்கு பிற்பாடு அவர் சொல்கிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். So
He knows every one of you by name. உங்கள் எல்லாரையும் கூட அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார். Yes, you may not know other people's names here. இங்க இருக்கிற மற்றவர்களுடைய பெயர் உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். The Lord Jesus Christ, who loved you, gave himself on the cross of Calvary for you. He knows you, your name. He knows where you are. He knows exactly who you are, and he knows your life history from the time of your birth till the time of your death. உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இந்த இயேசுவானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது, உங்களுடைய சிந்தனைகள் முதலாக எல்லாவற்றையும் உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். And he says, you are mine. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள். So friends who have come here for the first time, these 4 things you have to remember. நண்பர்களாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறவர்கள் இந்த 4 காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். He is a God who created you. அவர் உங்களை உண்டாக்கின தெய்வம். Yes, you cannot create a God. நீங்கள் தேவனை உருவாக்க முடியாது. But God only can create you. ஆனால் தேவன் உங்களை உருவாக்கினவராக இருக்கிறார். So you have not just come by your own. Somebody has created you. The God who is in heaven, the God of this world. He has created you, the one who created heavens and earth. நீங்கள் அங்கே தானாகவே உருவாக்கி விட முடியாது. உங்களை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தாமே இந்த வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன். He created you. அவர் உங்களை சிருஷ்டித்த தேவன். And he formed you. அவர் உங்களை நீங்கள் உருவாக்கும்படியாக செய்த தேவன். And he says, I have redeemed you. அவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன். How did he redeem you? எப்படி மீட்டுக் கொண்டார்? How can he redeem you? எப்படி அவர் மீட்டுக் கொள்ள முடியும்? By, if you believe on the finished work of cross. Jesus Christ paid the price of your sin. இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்கான அந்த கிரியத்தை விலையை அவர் கொடுத்தார் என்று அவரை நம்பி விசுவாசிக்கும் போது நீங்கள் அவர் உங்களை மீட்டுக் கொள்ள முடியும். Because God is holy. தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். You cannot come before God's presence in your sin. உங்களுடைய பாவத்தோடு கூட அங்கே தேவனுக்கு முன்பாக நீங்கள் வர முடியாது. So only the precious blood of Jesus shed on the cross can take away the sin from your life, and you can be redeemed unto God once again. நீங்கள் தேவன் உங்களுக்காக சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக உங்களுடைய பாவத்தை உங்களிலிருந்து எடுத்து போட்டு அதற்கு பிற்பாடு நீங்கள் தேவனிடத்திலே வரலாம். He says, I called you by your name. அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். So dear friends, அருமையான நண்பர்களே, before you leave this place, இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு முன்னதாக you have to know this God and you have to surrender yourself to him. இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். He is a God who loves you. அவர் உங்களை நேசிக்கிற தேவன். And he is a God who wants you to spend eternity, heaven with him. அங்கே நித்தியத்தை, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இருக்கிற அந்த நித்திய காலம் நிலைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் அவரோடு கூட செலவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். If you don't trust Jesus for your salvation to save you, உங்களை ரட்சிக்கும்படியாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருப்பீர்களானால், the Bible says வேதம் சொல்கிறது that all have sinned and come short of God's glory. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். Yes, but there is only one way of salvation. ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு ஒரே வழிதான் உண்டு. There is no other name given under heaven by which man can be saved. மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாக அங்கே வானத்தின் கீழே வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. Only the name of Jesus. இயேசு என்ற அந்த பெயர், அந்த நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because Jesus died on the cross of Calvary for the sins of the whole world. இந்த முழு உலகத்தினுடைய பாவத்திற்காகவும் இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். So that through him you can be saved and brought back to God, and you can also live a life with the Lord in heaven. அவர் மூலமாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்த பிற்பாடு பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். Now we read the Psalm 139. நாம் சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். Verse 14 says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, I will praise thee, for I am fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். And marvelous are your works. உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். My soul knows right well. அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். So this is what we have come this evening to praise the Lord. இந்த நாள் மாலையிலே கூட நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். And surely Amy Carmichael would be able to say, if she was able to speak, I am fearfully and wonderfully made.
ஒருவேளை குழந்தை ஏமி கார்மைக்கேல் பேச முடியும் என்றால் அவள் நிச்சயமாகவே சொல்லக்கூடிய காரியம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். Yes, so we have to praise the Lord for that. அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். His thoughts have been so precious. அவர் நம்மேல் வைத்திருந்த அவருடைய ஆலோசனைகள் மிகவும் விலையேற பெற்றவைகள். The psalmist says here, if I should count them, they are more than in number than the sand. அங்கே சங்கீதங்களின் புத்தகம் 139 அதிகாரம் 17 வசனத்திலே, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமா. So God's thoughts to each one of us is precious. தேவன் நம் ஒவ்வொரு பேரிலும் வைத்திருக்கிற அவருடைய ஆலோசனைகள் மிகவும் விலையேற பெற்றவைகள். He has many good thoughts towards us. நம் பட்சத்திலே தேவன் அநேக நல்ல ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். And higher and peace, thoughts of peace. அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவான யோசனைகள். So in this world we don't have peace. இந்த உலகத்திலே நமக்கு சமாதானம் இல்லை. The Lord Jesus Christ only can give you peace in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். So here we have to praise the Lord for what he has done now in the family of our dear brother. அங்கே இந்த நம்முடைய அருமையான சகோதரன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன கிரியை செய்திருக்கிறாரோ அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். Jeremiah chapter 1, எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் verse 5. 5வது வசனம். எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். So before I formed you in the belly, I knew you. நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். Who can say these words? இந்த வார்த்தைகளை யார் சொல்ல முடியும்? Only God can say it. தேவன் மாத்திரமே சொல்ல முடியும். He says, before I formed you in the belly, I knew you. உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். So he knows every one of us. நம்மில் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். And he also knew little Amy Carmichael. இந்த சிறு குழந்தையா இருக்கிற ஏமி கார்மைக்கேலை கூட அறிந்திருக்கிறார். And then he says, பிற்பாடு சொல்கிறார், before you came out of the womb, I sanctified you and ordained you a prophet unto the nations. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். So God has a purpose for every one of us. தேவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். He has something in mind. அவர் தம்முடைய நினைவிலே ஏதோ ஒரு காரியத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். You might have named him Amy Carmichael. Named the child Amy Carmichael. நீங்கள் இந்த குழந்தைக்கு ஏமி கார்மைக்கேல் என்று பெயர் வைத்திருந்திருக்கலாம். Definitely with the thought that she would be a missionary. ஒருவேளை அவள் ஒரு மிஷனரியாக வருவாள் என்று சொல்லி நீங்கள் அந்த பெயரை வைத்திருந்திருக்கலாம். Yes, Amy Carmichael was a missionary in Donavur. இங்கே டோனாவூரிலே ஏமி கார்மைக்கேல் ஒரு மிஷனரியாக வந்தார்கள். Born in Ireland and came to India, came to Tirunelveli and set up this fellowship there. அவர்கள் அயர்லாந்து நாட்டிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட திருநெல்வேலியிலே டோனாவூர் என்ற இடத்திலே வந்து அங்கே அவர்களுடைய மிஷனரி வேலையை செய்தார்கள். So dear brother Caleb and sister Benita, God has a purpose and he has a plan for the child. அருமையான சகோதரன் காலேப், சகோதரி பெனிட்டா, உங்களுடைய குழந்தைக்கு என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். So while you get good things for your child on your birthday, அந்த குழந்தையினுடைய பிறந்த நாளிலே அநேக நல்ல காரியங்களை கொடுக்கும்போது, but you have to also train up the child in the way of the Lord. கர்த்தருடைய வழியிலே கூட இந்த குழந்தையை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். So that he may come into the full plan and purpose and mind of God for her. தேவனுடைய மனதிலே என்ன சிந்தையை வைத்திருக்கிறாரோ அந்த சிந்தையிலே, அந்த நினைவிலே அந்த குழந்தை முழுமையாக வரும் வரைக்குமாக நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். Please read 2 Timothy chapter 1. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் and verse 5. 5வது வசனம். 2 தீமோத்தேயு அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். Yeah, so here is the faith that was in the grandmother of Timothy and the mother, and the same faith Paul is saying that it should be found in Timothy also. நாம் வாசித்த பகுதியிலே பார்க்கும்போது தீமோத்தேயுவுக்கு இருந்த விசுவாசமானது அதற்கு முன்னதாக அவருடைய தாயாருக்கு இருந்தது, அதற்கு முன்னதாக அவருடைய அங்கே பாட்டி அவர்களுக்கு இருந்தது. இந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்கிறார். So you have to build up this faith in the life of this little child. இந்த சிறு குழந்தையினுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை நாம் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Just as it was it is in the heart of
Brother Joshua and Brother Caleb, in the same faith was passed on to the little child Amy Kyle Michael. எப்படியாக சகோதரன் ஜாஷுவா சகோதரன் காலேப் அவருடைய இருதயத்திலே இந்த விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசமானது தொடர்ந்து இந்த குழந்தையா இருக்கிற ஏமி கார்மைக்கேலுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். How can you build them up? எப்படி அதை நாம் கட்டி உருவாக்கலாம்? So we just read few verses and we are going to close. சில வசனங்களை வாசித்து பிற்பாடு முடிக்கிறேன். First is Mark chapter 10. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம். Mark chapter 10. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். Please read 13, 14 and 15. 13, 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி. See you, the kingdom of God is for little children. தேவனுடைய ராஜ்யமானது சிறு பிள்ளைகளுக்கானது. So how can you become a little child once you are grown up? நீங்கள் வளர்ந்த பிற்பாடு எப்படி சிறு பிள்ளையாக மாற முடியும்? You cannot become. நீங்கள் அப்படி மாற முடியாது. It needs a miracle. அதற்கு ஒரு அதிசயம் அவசியமா இருக்கிறது. And the Bible says unless you become little children you cannot enter the kingdom of heaven. வேதம் சொல்லுகிற காரியம் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. So I am grown up. நான் வளர்ந்திருக்கிறேன். How can I become a little child? எப்படி நான் சிறு பிள்ளையாக மாற முடியும்? The conversion should take place in the heart. இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். It is not religious conversion. அது ஏதோ ஒரு மத மாற்றம் அல்ல. It's not a conversion of your religion. உங்களுடைய மதத்தை நீங்கள் விட்டு மாறுறது அல்ல. A conversion of the heart. இருதயத்திலே உண்டாகிற ஒரு மாற்றம். So the Bible says unless you become a little child you cannot enter the kingdom of heaven. வேதம் சொல்லுகிற காரியம் நீங்கள் சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. A little child will believe. சிறு பிள்ளை நம்பும். And whatever you say to it, it will trust you, it will believe you. இந்த சிறு குழந்தையிடத்திலே நீங்கள் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பும். So you must become a little child. நீங்களும் கூட சிறு பிள்ளையைப் போல மாற வேண்டும். Believing in the salvation that God has provided through Jesus Christ for you and for me. இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். Believing that Lord Jesus Christ died for your sins, was buried and rose again from the dead. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் நம்பி விசுவாசிக்க வேண்டும். You have nothing to do, nothing else to do for your salvation. உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. He has finished the work. அவர் ஏற்கனவே இந்த கிரியை செய்து முடித்தார். Just call upon his name. அவருடைய பெயரை சொல்லி மாத்திரம் கூப்பிடுங்கள். Whosoever calls on the name of the Lord Jesus Christ shall be saved, the Bible says. வேதம் சொல்லுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். There is no language, there is no barrier or religious barrier. எந்த ஒரு தடையோ மதமோ எதுவுமே தடையாக இல்லை. If you believe on the Lord Jesus Christ you will be saved. இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். In this world you don't have any peace and joy. இந்த உலகத்திலே உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. But just now this brother was sharing to me how he got converted in his heart and experienced true peace and joy which he never had experienced before when he believed on the Lord Jesus Christ. என் பக்கத்தில் இருக்கிற இந்த சகோதரன் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார், அதை பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த சந்தோஷம் சமாதானம் அதற்கு முன்னதாக அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறவே இல்லை. So dear friends and brothers and sisters here, அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, the first thing that we need to do is bring the little child to Christ. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த சிறு குழந்தையை கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். They brought young children to him that he should touch them. இயேசு அந்த சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படியாக அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். So it is the duty of the parents and all dear ones and all of us to bring our children to the Lord Jesus Christ. பெற்றோர்களுடைய கடமை, மற்ற கூட இருக்கிற குடும்பத்தாருடைய கடமை என்னவென்றால் சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். The kingdom of heaven consists of little children. அங்கே பரலோக ராஜ்யமானது இந்த சிறு பிள்ளைகளை போன்றவர்களால் நிறைந்திருக்கிறது. Your nature must become like a little child. சுபாவமானது ஒரு சிறு குழந்தையின் சுபாவத்தை போல மாற வேண்டும். Yes, believing, trusting and obeying the Lord. அங்கே ஆண்டவராகிய இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்து அவர்கள் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். And also free of malice and free of any kind of evil
no, which a young child, innocent as a little child. எப்படியாக ஒரு சிறு குழந்தைக்கு எந்த விதமான துர்க்குணம் அல்லது கசப்பு வெறுப்பு போன்ற காரியங்கள் இருக்காதோ அப்படிப்பட்ட துர்க்குணம் பொல்லாப்பு போன்ற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாறி ஒரு சிறு பிள்ளையை போல நாம் ஆக வேண்டும். Secondly, இரண்டாவது 2 Timothy 2 தீமோத்தேயு chapter 3 3ஆம் அதிகாரம் verse 15. 15வது வசனம். This is another responsibility of parents. பெற்றோர்களுக்கு இருக்கிற மற்றொரு உத்தரவாதம். Please read 2 Timothy 3:15. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். So this is another responsibility we have. இங்கே மற்றொரு உத்தரவாதமும் கூட பெற்றோர்களுக்கு உண்டு. While we thankful to the Lord for little child Amy Carmichael, கார்மைக்கேலுக்காக நாம் கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையிலே, let us also ensure that this child knows the holy scriptures right from the child. அந்த குழந்தை சிறுபிள்ளையாக இருக்கும் போதிலிருந்து அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டியதை குறித்து நாம் அக்கறையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். This is the greatest treasure, dear friends. I want to tell you. இங்க இருக்கிற நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், இது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. No matter of silver, gold, money can give you peace and joy that this Bible gives you. இந்த வெள்ளி பொன் பொருள் இவைகள் கொடுக்க கூடாத சமாதானத்தை இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு கொடுக்க முடியும். All that we possess in this world will pass away. இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும். One day we will also pass away. ஒரு நாளிலே நாமும் கூட மரித்து அழிந்து போவோம். But this word of God, it will never pass away. Eternal. It gives you real peace, real joy in your life. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு காலம் அழியாததாக ஒழிந்து போகாததாக இருக்கிறது. இது உங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். It will show you the path of life that you have to go, that you have to take in order to reach the heavenly kingdom. பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போகும்படியான வழியை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டி கொடுக்க முடியும். So this is the responsibility of parents to show the little child the scriptures. சிறு பிள்ளைக்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையா இருக்கிறது. Then thirdly, மூன்றாவதாக 1 Samuel chapter 1 முதலாம் அதிகாரம் verse 24. 24வது வசனம். I'm closing in 2 minutes. 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 24வது வசனம். அவள் பால் மரக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். 28 ஆகையால் 28வது வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். This verse is about a little child called Samuel. இது சிறு குழந்தையாக இருந்த சாமுவேலை பற்றின வசனங்கள். The Samuel was weaned by the mother. அங்கே சாமுவேல் பால் மரக்க பண்ணின பிற்பாடு the child was taken to God's house. தேவாலயத்திற்கு பிள்ளை கொண்டு செல்லப்படுகிறது. And he worshipped the Lord there. அங்கே அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். So we have to bring our children to the house of God. நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். We should take our children to God's house, not the place now where we can know God more and more. கர்த்தரை நாம் எங்கே அதிகமாக தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். We must teach them to worship the Lord. அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். So dear brother Caleb and sister Benita had this great responsibility. சகோதரன் காலேப் சகோதரி பெனிதா அவர்களுக்கு இந்த பெரிய உத்தரவாதம் உண்டு. Matthew 21. Fourthly, Matthew 21. நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் verse 16. 16வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 and 16. 15-16 வசனங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்ற தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். See, out of the mouth of babes and sucklings thou hast perfected praise. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். This is another wonderful characteristic that young children should be learning from their young age. அங்கே வாலிபர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய வாலிப வயதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான பாடமாக இருக்கிறது. They should learn to praise the Lord now in the house of the Lord. கர்த்தருடைய வீட்டிலே வந்து கர்த்தரை துதிக்கிற பழக்கத்தை பிள்ளைகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். Out of the mouth of babes and sucklings you have perfected praise.
அங்கே குழந்தைகள் பாலகருடைய வாயினாலே துதி உண்டாகும்படி செய்திருக்கிறார். These young children, you think that they are crying, always crying. இந்த சிறு பிள்ளைகள் எப்பொழுதும் அழுகிறார்கள். But the Lord here says, the Lord Jesus is saying, they are praising the Lord. ஆனால் இயேசுவானவர் சொல்கிற காரியம், in this temple we see that they are praising the Lord. இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த குழந்தைகள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். So may the Lord help the family of our brother Caleb and sister Benita. சகோதரன் காலேப் சகோதரி பெனிதா இந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. That they will be able to bring up this child in these ways of the word of God that we have heard now. நாம் இவ்வளவு நேரம் வரைக்குமாக கேட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த குழந்தை ஏமி கார்மைக்கலை வளர்க்க பெற்றோருக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. We just want to leave one verse. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். Isaiah 62 ஏசாயா 62ஆம் அதிகாரம் verse 3. மூன்றாவது வசனம். That this is like a promise for this little child. இது இந்த குழந்தைக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Isaiah 62 verse 3. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். May the Lord fulfill this word now for this little child Amy Carmichael. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் என்ற இந்த வசனத்தை இந்த குழந்தை ஏமி கார்மைக்கலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. This could be said of the missionary Amy Carmichael. இது மிஷனரியா இருந்த ஏமி கார்மைக்கல் அவர்களை குறித்து சொல்லப்பட வேண்டிய வசனம். Yeah, she served the Lord. அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். She labored for heavenly reward. அவர்கள் பரலோகத்திலே அவர்களுக்கு இருந்த வெகுமதிக்காக அவர்கள் உழைத்தார்கள். She loved and obeyed the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். And she was joyful in suffering. அவர்கள் தங்களுடைய பாடுகளிலே சந்தோஷப்பட்டார்கள். This is the brief history of Amy Carmichael. Brief lessons of Amy Carmichael. ஏமி கார்மைக்கல் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சுருக்கமான பாடங்கள். So may Lord make this little child Amy Carmichael a royal diadem in his hand, a crown of glory. அங்கே இந்த சிறு குழந்தையை கர்த்தர் ஏமி கார்மைக்கலை போல அங்கே தேவனுடைய கையிலே அலங்காரமான முடியை போல மாற்றுவாராக. Thank you brother. மட்டுமாய் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக குழந்தைக்காகவும் இங்கே கூடியிருக்கிற நமக்காகவும் ரட்சிப்பு இல்லாமல் நாம் போகக்கூடாது என்றும் குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுத்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். குழந்தையை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மத்திலே இருக்கிற சகோதரர் தங்கதுரை, அதே போல பிள்ளையுடைய தாத்தாவாகிய சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உன்னதங்களிலே வாசமாக்கிற எங்கள் ஆண்டவரே, வானங்களும் வானாதி வானமும் கொள்ளாங்கள் தகப்பனே, வானமுக சிங்காசனம் பூமி பாதபடியாய் கொண்ட ஆண்டவர் சன்னிதானத்திலே இந்த அனாதிகால தீர்மானத்தின்படியாய் அருமையான ஊழியக்காரர் வனஞ்சயன் ஐயாவுக்கா சோத்திரம், அவருடைய மனைவிக்கா சோத்திரம், கொடுத்த எல்லா சுதந்திரமாக பிள்ளைகளுக்கா பேர பிள்ளைகளுக்கா மருமக்களுக்கா சோத்திரம், அருமையான குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படியாய் ஊழியம் செய்ய தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகளுக்கா சோத்திரம் கர்த்தாவே. இந்த சந்ததியில் அருமையான தம்பி ஜாஷுவா காலேபுக்கு அவங்க சோத்தரிக்கிறோம். அருமையான மகள் பெனிட்டாவுக்கு சோத்திரம், சுதந்திரமாய் கொடுத்த ஏமி கார்மைக்கேல் அவர்களுக்கு சோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறீர், அதை நிமித்தமாக நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. தாவீது சொல்வதைப் போல அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி எங்களுக்கு சொல்வது போல் ஆண்டவரே, நான் இந்த நாளிலே நீர் செய்த உபகாரம் மறவாதபடி நான் நன்றி செலுத்த கொடுத்த பெரிய பாக்கியத்துக்கு சோத்திரம் கர்த்தாவே. மெய்யாகவே எங்கள் அருமையான ஆண்டவர் நீர், இந்த ஆண்டவரே அந்த சராசரங்கள் உண்டாக்கிற தேவன் நீர்தான் என்பதை இந்த தாசன் மூலமாய் நாங்கள் தெரிந்து கொண்ட கர்த்தாவே. நீர் ஒருவரே மீட்பராக இருப்பதினால சோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருப்பதினால் சோத்திரம். எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்று போயிருக்கிற இந்த சமயத்தில் நீர் ஒருவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீர் என்ற மேலான சத்தியங்களுக்காக சோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே இங்கே கூடியிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதியம். ஒருவேளை ஜீவனுள்ள தேவனாகி உம்மை அந்த தெரியாமல் வந்திருப்பான் என்று சொன்னால் இந்த நாளிலே
நீர் ஒருவரே வானத்தையும் உண்டாக்கிய தேவன் என்றும் நீர் ஒருவரே பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு எங்களை தேடி வந்தீர் என்றும் நீர் பெரிய ரட்சகர் என்று சொல்லி கர்த்தாவே நீரே வழி என்பதை அறிந்து கொண்டு ஒரு நாளிலே வரும்பொழுது பரலோகத்தில் இவர்களை காணத்தக்கதாய் கர்த்ததாமை கருவை செய்வீராக. அருமையான பெற்றோர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக சோத்திரம். பிள்ளையை ஆண்டவரே வளர்க்க வேண்டிய விதத்தில் விளக்க கர்த்ததாமே கருவை செய்வீராக. இவர்களை தாயின் வைத்து உருவாக முன்னமே நீர் தெரிந்து கொண்ட தயவுக்காக சோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தாசன் மூலமாக எங்களுக்கு கொடுத்த தெய்வீக ஆலோசனைகளுக்காக சோத்திரம். பிள்ளையை முதலிலே ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் பரிசுத்த எழுத்துக்களை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து பழக்க வைக்க வேண்டும் என்றும் பிறகு ஆண்டுடைய துதி அருமையான பிள்ளையின் வாயிலே காணப்பட வேண்டும் என்ற மேலான சத்தியங்களுக்காக சோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளையை ஒருவேளை தாசன் சொன்னது போல பெற்றோருக்கும் வாங்கி இருப்பது போல வரும் நாட்களில் ஆண்டவருடைய உன்னதமான ஊழியர்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் இந்த பிள்ளையை அபிஷேகிப்பீராக. ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் மனுஷ தயம் தேவ கிருபையிலும் இந்த பிள்ளை அதிகமாக வளர எல்லாரும் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே நீ செய்வீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிக்க இருக்கிறார் எமியுடைய தாத்தாவாகிய சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் முன்னே வந்து ஜெபிப்பார். கண்ணில் ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, சுத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஆவியானவரே, அக்னி ஜாலியானவரே, ஆண்டவரே, எங்கள் மத்தியில் மட்டும் வார்த்தையாக நீர் பேசியிருக்கிறீர். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களில் நாங்கள் பாவத்தின் பிடியிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை ஆண்டவரை உண்மையாகவே ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை மீட்டு ஆண்டவரை அதிசயமாக எங்களை நடத்தியிருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தின் ஆண்டவரே உருவாகும் முன்னே நீர் ஆண்டவர் எங்களை ஆண்டவரை படைத்தீர். நீர் எங்களே ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரை கிருபையாக நடத்தி ஆண்டவரை இம்மட்டமாக காத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவர் உடைய கரங்களிலே அலங்காரமான கிரீடமாக ஆண்டவரை நாங்கள் ஜொலிக்க ஆண்டவரை சுத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உங்களுடைய பாதையை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவர் உடைய வார்த்தையை ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பினிட்டாவும் ஆண்டவரே ஆளுடைய வாழ்க்கை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தையுடைய வாழ்க்கை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை அவர்களை அதிசயமான கிரீடமாக ஆண்டவரை உடைய கருத்துல வைத்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆண்டவர் சுத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தேவ செய்தியை கொடுத்த தாசரை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது சிறு பிள்ளை கேக் கட்டிங் இருக்கிறது. கேக் கட்டிங்க்கு குடும்பத்தார் மேலே வாங்க. நீங்கள் அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இப்போது பார்க்குற அந்த மாலை வேளையிலே அருமையான கண்மணி பிள்ளைகள் தமிழ் பெனிட்டா அருமையாக கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய சுதந்திரத்துக்காக ஏபி குழந்தைகள் மக்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை கொண்டு வந்த ஊழியக்காருக்காக அவர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக பெற்றோர்கள் ஆண்டோட பிள்ளையாண்டானதை நடத்த வேண்டிய வழியில் நடத்தத்தக்கதாக சகாயம் செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வழிநடத்தும் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ அதை கூட இந்த பிள்ளைகள் கேட்க விட்டும்போது கூட தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை நல்ல பிதாவே. கர்த்தருடைய ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான உயர்த்தப்பட்ட நாமத்தினாலே சகோதரன் கேலப், சகோதரி பெனிட்டா அவர்களுக்கு நிறைவாக கொடுத்த எம்ஏ கார்மைக்குக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் கருவிலை நீர் கண்டெடுத்து உருவாக்கும் முன்னே நீர் அறிந்து அநேக விதமான ஆலோசனைகளை நீர் பிள்ளைக்காக கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய ஆலோசனைகளை நிறைவேற்ற பெற்றோராகிய கேலபும் அன்று பெனிட்டாவும் அன்றைய விசுவாசத்திலே வளர்த்தெடுக்கவும் அன்றைய கர்த்தருடைய வீட்டிலே கொண்டு வந்து வளர்க்கவும்
அன்றைய பிள்ளையை நீர் கொடுத்திருப்பது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயன்படும்படியாக அன்றைய பிள்ளையை சிறு வயதிலே நடத்த வேண்டிய வழியிலே நடத்தவும், கர்த்தருடைய வேத எழுத்துக்களை அன்றை நன்றாய் கற்றுக்கொள்ளும்படியாகவும், சிறு பிள்ளைகள் பாலகர் வாயினாலே துதியை கண்ட தேவனே, எமிகார்மைகள் கூட உம்மை புகழ்கிறவளாக, கர்த்தரை நமஸ்கரிக்கிறவளாக, கர்த்தரை வாழ்த்துகிறவளாக, அன்றைய அவளுடைய எதிர்கால வாழ்க்கையானது அன்றைய மிஷினரியை போல அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிறவளாய் காணப்பட உதவி செய்வீராக. இதனாலே வந்தவர்கள் நல்லதென்று திரும்பி போகும்படியாக என்னுடைய வார்த்தையினாலே நிரப்பி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த நம்முடைய ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். சாலமோனை நீர் மத்தியிலே பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஜெர்மியா அவர்களை நீர் பரிசுத்த ஆவியினாலே மறைத்து மொழிபெயர்க்க முடியாத உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக சகோதரன் ஜாஷுவா அவர்களுக்காக, சகோதரி கிருபை அவர்களுக்காக, அவருடைய இணைஜன பந்துகளுக்காக, சகோதரி ஜேம்ஸ் அவர்களுக்காக, சகோதரி ரெஜினா அவர்களுக்காக, அவருடைய இணைஜன பந்துகளுக்காக, இப்படியாக இவர்களுடைய அன்பின் நிமித்தமாக இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்று நாளிலே கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு நாமம் இல்லை, பரலோகமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமாய் காணப்பட்டோம் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு இங்கு திரும்பி போக நீர் உதவி செய்வீராக. ஒருவரும் கர்த்தரை அறியாமல் இங்கிருந்து வெளியே போகாதபடிக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்ட வசனம் மூலமாக அடிக்கடி அவர்களோடு கூட அன்று நீர் பேசுவீராக, நீரை பொறுப்பேற்று நடத்துவீராக. இம்மட்டுமாக உதவி செய்ய ஸ்தோத்திரம். உடைய வருகை மட்டும் அன்றைய இந்த தரிசனத்திலே, அன்றைய இந்த ஐக்கியத்திலே நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீண்டுமாக பிள்ளையுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீரே பிள்ளையை அன்றைய வளர்க்க வேண்டிய விதத்திலே பெற்றோர்கள் வளர்க்கவும், பிள்ளையானது வளர்ந்து பின்னாளிலே கர்த்தருக்கு கனி கொடுக்கலாய் காணப்படவும், பெத்தானியாவுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய். கர்த்தர் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தப்பட்ட உன்னதமான நாமத்தினாலே இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். சமாதானத்தின் கர்த்தர் தாமே இன்றும் எப்பொழுதும் சமாதானத்தை தந்தருள்வாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் காருண்யமும் அன்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் விசேஷமாக முதல் பிறந்த நாளை கண்டு எமி கார்மைகளோடும் கூட இருப்பாராக, ஆமென். கொஞ்சம் பொறுத்திருந்து சாப்பிட்டு போகும்படி உங்களை அன்பாக கேட்க மேலே கொஞ்சம் இடம் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு ஆயத்தமாக இருக்குது. இருந்து சாப்பிட்டு போகும்படி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా నీ ప్రజలను దర్శించుమయ్యా నీ జనులను దీవించుమయ్యా నీ ప్రజలను దర్శించుమయ్యా నీ జనులను దీవించుమయ్యా ఆధారమా నాశ్రయమా మమ్మునా ఆశీర్వదించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా లేక ఆశ్రయము లేక ఆధారం లేక అల్లాడుతున్నా ఆదరణ లేక ఆశ్రయము లేక ఆధారం లేక అల్లాడుతున్నా నీ ప్రజలను దర్శించుమయ్యా నీ జనులను దీవించుమయ్యా నీ ప్రజలను దర్శించుమయ్యా నీ జనులను దీవించుమయ్యా ఆధారమా నాశ్రయమా మమ్మునా ఆశీర్వదించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా లేక ఆనందం లేక ఆశలే లేక ఆవిరైపోతున్నా ఆరోగ్యం లేక ఆనందము లేక ఆశలే లేక ఆవిరైపోతున్నా నీ ప్రజలను దర్శించుమయ్యా నీ జనులను దీవించుమయ్యా నీ ప్రజలను దర్శించుమయ్యా నీ జనులను దీవించుమయ్యా ఆధారమా నాశ్రయమా మమ్మునా ఆశీర్వదించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా ఆప్యాయత కరువై అనురాగం మరుగై అందరికీ దూరమై అనాథగా ఉన్న ఆప్యాయత కరువై అనురాగం మరుగై అందరికీ దూరమై అనాథగా ఉన్న నీ ప్రజలను
ఆత్మదేవుడా ఆదరించుమా మమ్మాదరించుమా ఆత్మీయుడా నా ఆత్మదేవుడా ఆదరించుమా கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆம், உடன்படிக்கை பெட்டி அந்த நாளிலே தேவ சமூகத்தின் அடையாளமாயிருந்தது. அந்த பெட்டி போன இடமெல்லாம் நடந்த அதிசயங்களைத்தான் இப்பொழுது பாடலாய் பாடப் போகிறோம். பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் நாம் சுமக்க வேண்டிய பெட்டி இயேசுவின் திருநாமம். கர்த்தராகிய இயேசு நமக்குள் இருப்பதால் நாம் அவரை சுமந்து செல்கிறோம். அவரை குறித்து சொல்வதுதான் நமது பாக்கியம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. பெட்டி சுமந்த கால் பட்டவுடன் யோர்தான் நதி விலகியது, எரிகோ மதில்கள் விழுந்தன. யோசுவா 3:15, 6:20. யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததனா. எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததனா. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டி சென்ற இடமெல்லாம் விக்கிரகங்கள் விழுந்து நொறுங்கின. 1 சாமுவேல் 5:3. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. சாத்தானின் கிரியை மேல் ஜெயம் எடுப்போம், சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதா. சாத்தானின் கிரியை மேல் ஜெயம் எடுப்போம், சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதா. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டி இருந்த வண்டியை சுமந்த 2 பசுமாடுகள் எதிரியின் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு
நேர் பாதையில் கொண்டு வந்தன. மிகப்பெரிய அதிசயம். 1 சாமுவேல் 6:12. வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நேர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நேர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தா. நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தா. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. தேவனின் பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6:12. ஓபேத் ஏதோமின் உறைவிடத்தில் 3 மாதங்கள் இருந்ததனால். ஓபேத் ஏதோமின் உறைவிடத்தில் பெட்டி 3 மாதங்கள் இருந்ததனால். கர்த்தரோ வீட்டை ஆசீர்வதித்தார், உண்டான அனைத்தையும் பெருகச் செய்தார். கர்த்தரோ வீட்டை ஆசீர்வதித்தார், உண்டான அனைத்தையும் பெருகச் செய்தார். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே.